இன்றைய தினம் யோவான் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம். பிலிப்பு இயேசுவை நோக்கி, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று கூறுகிறார். அதற்கு இயேசு யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களில், இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கவில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் நானாக சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் என்று கூறுகிறார். அப்படி என்றால் பிதாவும் நானும் ஒன்றுதான் என்று அர்த்தம். கூடவே இருந்த சீஷருக்கே பிதா யார், இயேசு யார் என்று தெரியவில்லையே. அப்படி என்றால் இயேசுவை அறியாத ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இயேசுவை பிதா என்றும் கடவுள் என்றும் எப்படி நம்புவார்கள்? பிதாவானவர் இயேசுவோடு வாசமாய் இருக்கிறார். ஒரு பூவுக்குள் வாசம் எப்படி இருக்கிறதோ, எப்படி பூவையும் வாசத்தையும் பிரிக்க முடியாதோ, எப்படி பூவும் வாசமும் ஒன்றாய் இருக்கிறதோ, அதே போல் இயேசுவும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அது எப்படி என்று நாம் பார்ப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் வரை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று கூறுகிறது. அப்படி என்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது மட்டுமல்ல, அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. தேவன் வேறு, வார்த்தை வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். எடுத்துக்காட்டாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 18 முதல் 23ஆம் வசனம் வரையில் மோசே கர்த்தரிடம், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் என்று கேட்கிறார். உங்க முகத்தை காட்டுங்க என்று சொல்லவில்லை. அதற்கு கர்த்தர், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்று கூறுகிறார். மோசேக்கே முகத்தை காட்டவில்லை என்றால் இன்றைக்கு அநேகர் நான் கர்த்தரை தரிசித்தேன் என்று கூறுகிறார்கள். அவர்கள் தரிசித்தது கர்த்தரை அல்ல, மனிதர்களால் உருவகப்படுத்தப்பட்ட இயேசு என்கிற மாதிரியை. மனித வணக்கம், உருவ வழிபாடு கூடாது என்பதால் தான் இயேசு தன் சரீரத்தை கூட கல்லறையில் வைக்காமல் உயிர்த்தெழுந்தார். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 27 முதல் 29ஆம் வசனம் வரையில் கர்த்தர் மோசேயிடம், இந்த வார்த்தைகளை எழுது, இந்த வார்த்தைகளின்படியே உடன்படிக்கை பண்ணினேன் என்று 10 கட்டளைகளை வார்த்தையாக தருகிறார். கர்த்தர் தன்னோடு பேசினதினால் தன் முகம் பிரகாசம் அடைந்ததை மோசே அறியவில்லை, ஆனால் ஆரோனும் ஜனங்களும் அறிந்தார்கள். நாமும் கூட வேதத்தை தியானிக்க தியானிக்க நம்மோடு கர்த்தர் இருப்பதை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் மோசேயோடு பேசிய வார்த்தைகள் தான் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளைகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கடைபிடித்தால் வரும் ஆசீர்வாதத்தை குறித்தும் கடைபிடிக்காவிட்டால் வரும் சாபத்தை குறித்தும் மிக மிக விரிவாக உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. வேதத்தை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். இவை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவனாயிருந்த வார்த்தை 10 கட்டளைகளாக கொடுக்கப்பட்டது. ஆனால் ஜனங்கள் கர்த்தரின் கட்டளைகளை மீறி பாவத்தில் விழுந்தார்கள். அப்படி பாவத்தில் விழுந்த ஜனங்களை மீட்பதற்காக புதிய ஏற்பாட்டின் காலத்தில் யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்து என்னும் மனித உருவத்தோடு பிதாவின் மகிமைக்கு ஏற்ற மகிமையோடு வந்தார். எந்த வார்த்தை என்றால் ஆதியிலே தேவனாய் இருந்த வார்த்தை. அந்த வார்த்தையினால் தான் இந்த உலகத்தை கர்த்தர் படைத்தார். இப்ப சொல்லுங்க, பிதாவும் இயேசுவும் வேற வேறையா? இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட், அப்ப பிதா எப்படி இருப்பார் என்று. அதற்கு பதில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்திலேயே இருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படி என்றால் தேவன் ஆவியானவர். காற்று எப்படி எல்லா இடத்திலேயும் இருக்கிறதோ, காற்று இல்லைனா நம்மால் எப்படி உயிர் வாழ முடியாதோ, அதே போல் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மோடு இந்த பூமியில் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறார். காற்றின் உருவத்தை எப்படி நம்மால் பார்க்க முடியாதோ, அதே போல பரிசுத்த ஆவியானவரின் உருவத்தையும் நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் காற்றை நம்மால் உணர முடியும். அதே போல பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளை நாம் வாசித்து தியானித்து அதன்படி வாழ்வோமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பதையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறதையும் நம்மால் உணர முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே நம்மை நித்திய ஜீவனுக்குள் அழைத்து செல்ல முடியும். ஆமேன். அல்லேலூயா.